பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, சாலமோன் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்தில் மிகுந்த பலன் உண்டு. இது ஒரு உறுதியான கோபுரத்தை போன்றது. அந்த நாமத்தை நம்பி கடந்து செல்லுகிறவர்கள் பாதுகாப்பை பெறுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயம், அழுத்தம், சோதனை இவையெல்லாம் தவிர்க்க முடியாதவை. இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும்போது ஒரு உண்மையான உறுதியான காரியத்தை நினைவுபடுத்துகிறது. அது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாமமே நமக்கு பாதுகாப்பான இடம். அது ஒரு பலமான கோபுரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கோபுரம் எளிதில் உடையக்கூடியது அல்ல, எதிராளிகளால் தாக்க முடியாது. அது ஒரு பாதுகாப்பான இடம். அதுபோல் தேவனுடைய நாமம் நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒன்றாயிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்திற்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, அல்லது கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடைக்கலம். அநேக நேரத்தில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும்போது 2 சாமுவேல் 22:3 வாசித்து பாருங்கள். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் புகலிடம், என் இரட்சகர், என்னை வல்லடைக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே அப்படின்னு சொல்கிறான். உங்களால் கர்த்தருடைய நாமத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அந்த நாமம் நீங்கள் பயன்படுத்துகிற இடத்துல அது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. சங்கீதம் 61:3 சொல்லுகிறான், நீர் என் அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். சத்துருவுடைய போராட்டத்தில் நீங்கள் ஒருவேளை இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்போது நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, காலை வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தரிடம் ஓடுங்க. அதாவது உங்கள் ஜெபத்தில் தேவனுடைய நாமத்தை கூப்பிடுங்க. இன்றைக்கு நீங்கள் எந்த சோதனையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பயத்தில் இருந்தாலும், உங்கள் எதிர்காலம் தெரியாமல் நீங்கள் கவலைப்படுகிறவர்களாக இருந்தாலும், ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் ஓட வேண்டிய இடம் கர்த்தருடைய நாமம். அவரிடத்தில் ஓடுனா நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் வரும் எல்லா சோதனைகளிலும் பயங்களிலும் உம்முடைய நாமத்திற்குள் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். நான் என் பலத்தில் அல்ல, உம்முடைய பலத்தில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பாதுகாத்து சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.